அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது 19/1/2026 மின்னல் வேக ராசி பலன்கள் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முதலாவதாக மேசராசி நண்பர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மேசராசி அற்புதமான ஒரு நல்ல நாளாகும். உற்சாக மனநிலை உள்ளது. விருப்பத்தோடு வென்றும் முக்கியமாக அனைத்தையும் நல்லபடியாக செய்ய வேண்டும். வியாபாரத்தில் கிடைக்கும் லாபம் என்று பல வியாபாரிகள் முகத்தில் மகிழ்ச்சியை தரப்போகிறது. முக்கியமாக அனைவர்களுக்கும் முக்கியமாக ஒரு அற்புதமான நாளாக இன்றளவு இருக்கிறது. முக்கியமாக நீங்கள் எதை செய்தாலும் ஒரு அற்புதமான ஒரு நல்ல காரியமாக செய்யலாம். எதை செய்தாலும் உங்களுக்கு இன்று மகிழ்ச்சியுடன் செய்யக்கூடிய நாளாக இருக்கின்றன. குறிப்பாக மேச ராசியை பொறுத்தவரை இன்று சற்று உற்சாகமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக ரிஷபராசி நண்பர்கள். ரிஷபராசியை பொறுத்தவரை மனைவி உங்களை உற்சாகப்படுத்துவார். சமாதானமான நிலுவை வசூலாகும் என்பதனால் பண நிலைமை மேம்படும். உறவினர் வீட்டுக்கு செல்லும் சிறிய பயணம் சௌகரியமான நேரமாக இருக்கும். கடினமான வேலை நிறைந்த தினசரி வாழ்விலிருந்து ரிலாக்ஸ் செய்வதன் மூலம் இன்று முக்கியத்துவமாக இருக்கிறது. முக்கியமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் இன்று காதல் பேரின்பத்தின் மூழ்கி இன்பமடைந்ததை எண்ணி கழிப்புறும் சிறப்பான நாளாகும். வேலையில் ஏற்படும் மாற்றங்களால் உங்களுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். பொழுதுபோக்கு மற்றும் கூடி பழகுதல் இன்றைக்கு நடக்க வாய்ப்பு இருக்கின்றன. குறிப்பாக ரிஷபராசியை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமான நாளாக இன்று இருக்கிறது. அடுத்ததாக மிதுன ராசியாகும். ஆரோக்கியத்தை நிச்சயமாக இன்றைய நாள் மிதுன ராசி நண்பர்கள் கவனிக்க வேண்டும். எந்த நீண்டகால முதலீட்டையும் தவிர்த்து விடுங்கள். உங்களின் நல்ல நண்பருடன் வெளியில் சென்று ஆனந்தமாக நேரத்தை செலவிட முயற்சி செய்வதே உங்களுக்கு நல்லது. விருந்தினர்களிடம் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டாம். சற்று இன்று எரிச்சலாக இருப்பீர்கள். கண்டிப்பாக ஒரு பழைய பொருளை நீங்கள் காணலாம். நீங்கள் முக்கியமாக உங்கள் குழந்தை பருவ நாட்கள் உங்களுக்கு இன்றைய நாள் நினைவுபடுத்தும். அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் சற்று அமைதியுடன் இன்றைய நாள் இருக்க வேண்டும். அடுத்ததாக கடகராசி நண்பர்கள். கடகத்தை பொறுத்தவரை முக்கியமாக கிரியேட்டிவிட்டியான வேலை உங்களை ரிலாக்ஸ் அடைய செய்யும். எந்த காரணமும் இல்லாமல் இப்போது வரை பணத்தை வீண் செலவு செய்து வந்தவர்கள் இன்று அவர்கள் தங்களை கட்டுப்படுத்தி கொண்டு பணத்தை மிச்சப்படுத்த எண்ணுவார்கள். உங்களுடைய புதிய திட்டங்கள் மற்றும் பிளான்கள் குறித்து பெற்றோரின் நம்பிக்கையுடன் பெறுவதற்கு இது நல்ல நேரமாகும். இன்று உங்களால் எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்ற முடியாது. இதன் காரணமாக உங்கள் காதல் உங்களிடம் கோபப்படுவார்கள். முக்கியமாக எதனையும் அமைதியுடன் செய்தால் இன்றைய நாள் உங்களுக்கான நாளாக மாற்றப்படலாம். அடுத்ததாக சிம்ம ராசி நண்பர்கள். சிம்மத்தை பொறுத்தவரை மத மற்றும் ஆன்மீக நலன்களை பின்பற்றி இன்று நல்ல நாளாகும். உபரி பணம் ரியல் எஸ்டேட் முதலீடு செய்யப்பட வேண்டும். பழைய நண்பர் ஒருவர் உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். நீண்ட காலமாக தீராமல் உள்ள தகராறுகளை இன்று தீர்த்திடுங்கள். நாளை என்பது மிகவும் தாமதமாக இருக்கலாம். புதிதாக எடுக்கும் வேலையில் எதிர்பார்ப்புகளும் குறைவாக இருக்கும். உங்கள் நேரத்தின் மதிப்பை புரிந்து செயல்பட வேண்டும். புரிந்து கொள்ள கடினமாக இருக்கும் மக்களிடையே இருப்பது பயனற்றது. அவ்வாறு செய்வது உங்கள் எதிர்காலத்தின் தொல்லைகளை தர வேறொன்றையும் தராது. குறிப்பாக நீங்கள் அமைதியுடன் செயல்பட்டால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள். கன்னியை பொறுத்தவரை அதிக வேலை உள்ள நாளாக இருந்தாலும் உடல் நலம் நன்றாக இருக்கும். இன்று நீங்கள் உங்கள் செல்வத்தை எவ்வாறு சேமிப்பது என்ற திறனை கற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த அளவை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்களுக்கு உதவும் பணத்தை மிச்சப்படுத்தலாம். தூரமான இடத்திலிருந்து உறவினர்கள் இன்று உங்கள் தொடர்பு கொள்ளலாம். கனவுகள் பொய் சொல்வதில்லை. இன்று உங்கள் இணையின் கண்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்ல காத்திருக்கிறது. நீங்கள் ஒரு நாள் விடுமுறையில் செல்வதாக இருந்தால் கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். கன்னி ராசியை பொறுத்தவரை சற்று இன்று அமைதியுடன் காத்திருந்தால் உங்களுக்கு நல்ல விதமான பாக்கி இருக்கின்றன. அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள். துலாமை பொறுத்தவரை நீங்கள் யோகா தியானத்துடன் இந்த நாள் தொடங்க வேண்டும். இதை செய்வது உங்களுக்கு நன்மையை பயக்கும். மேலும் நாள் முழுவதும் உங்களுக்கு ஆற்றல் இருக்கும். பணம் உங்களுக்கு இன்றைய நாள் முக்கியம். ஆனால் உங்கள் உறவுகள் கெடுக்கும் அளவிற்கு பணத்தை பற்றி அவ்வளவு தீவிரமாக இருக்க வேண்டாம். குழந்தைகளுடன் மதிப்பு மிகுந்த நேரத்தை செலவிடுங்கள். அதுதான் குணமாக்குதலுக்கு சிறந்த வழி.
எல்லையில்லா மகிழ்ச்சிக்கு ஆதாரமாக அவர்கள் இருப்பார்கள். இன்று உங்கள் காதல் துணை உங்கள் காலம் முழுவதும் சிறிதும் குறைவின்றி நேசிப்பார்கள் என்பதை அறிவீர்கள். முக்கியமாக துலாம் ராசியை பொறுத்தவரை எந்த தொழிலை தொட்டாலும் அமோக வெற்றி அடைய அற்புதமான நாளாகும். அடுத்ததாக விருச்சிகம் ராசி நண்பர்கள். விருச்சிகத்தை பொறுத்தவரை வீட்டில் ஏற்படும் டென்ஷனால் கோபம் வரும். அதை அடக்கி வைப்பது உடல் கோளாறுகளை ஏற்படுத்தும். உடலுக்கு ஏதாவது வேலை கொடுத்து அதன் டென்ஷனை நீக்குவீர்கள். எரிச்சலான சூழ்நிலையை வெளியேற்றுவது நல்லது. இந்த நாள் தொடக்கத்திலிருந்து இன்று எந்த ஒரு நிதி இழப்பையும் சந்திக்க நேரிடும். இந்த நாள் முழுவதும் கவலையாக இருக்கும். குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்துவராக செயல்படுவீர்கள். முக்கியமாக விருச்சிக ராசி பொறுத்தவரை அமைதியுடன் செயல்படுவது நல்லதாகும். விருச்சிக ராசி நண்பர்கள் சற்று பொறுமை காத்து இன்றைய நாளை கணிக்க வேண்டும். அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள். தனுசு ராசியை பொறுத்தவரை வேலைக்கு நடுவே ரிலாக்ஸ் செய்ய முயற்சி செய்ய வேண்டும். இரவு தாமதம் செய்வதை தவிர்த்து விட வேண்டும். சிறிய தொழில்கள் செய்பவர்கள் இன்று அவர்களின் அளவிலான எந்த ஒரு ஆலோசனையும் பெறலாம். இது அவர்களுக்கு நிதி ரீதியாக பயனளிக்கும். முக்கியமாக மாலையில் உங்களுக்கு எந்த ஒரு டென்ஷன் ஏற்படுத்துவதாக இருந்தாலும் அதனை அமைதியுடன் கோவிலுக்கு செல்பவர்கள் கோவிலுக்கு செல்லலாம். திரையரங்களுக்கு செல்லுவோர் திரையரங்களுக்கு செல்லலாம். மற்ற இடங்களில் இணைந்து பிரச்சனையில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். வேலை, பணம், நண்பர், குடும்பம், உறவினர்கள் எல்லோரும் ஒரு பக்கம் மற்றும் நீங்கள் உங்கள் துணையும் இன்னொரு பக்கம். காதல் என்று தன்னை மறப்பீர்கள். முக்கியமானவர்களுடன் பேசும்போது வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். குறிப்பாக மிதுனத்தை பொறுத்தவரை அனைவரும் அமைதியுடன் செயல்பட்டால் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அதுபோலத்தான் தனுசு ராசியானது மாபெரும் சிறப்புமிக்க ராசியாக இருக்குமாகும். அடுத்ததாக கும்பராசி நண்பர்கள். கும்பராசியை பொறுத்தவரை உடல் நலம் நன்றாக இருக்கும். மதிப்பு உயர பொருட்கள் வாங்க சரியான நாளாகும். உங்கள் குழந்தைகளின் பிரச்சனைகள் தீர்க்க சிறிது நேரம் செலவிடுவீர்கள். தெளிவாக கொள்வதன் மூலம் மட்டுமே உங்கள் மனைவிக்கு நீங்கள் உணர்ச்சிகரமான ஆதரவை அளிக்க முடியும். ஏராளமான வேலைகள் இருந்த போதிலும் இன்று உங்கள் குலத்தில் ஆற்றலை காணலாம். நீங்கள் முக்கியமாக கொடுக்கப்பட்ட வேலையை திட்டமிட்டபடி நேரத்திற்கு முன்பு முடிக்க முடியும். தொடர்பு கொள்ளும் திறனுக்கு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை நீங்கள் செய்த கடின உழைப்புக்கு இன்று உங்களுக்கு நல்ல பலன் தரும் நாளாகும். முக்கியமாக அமைதியுடன் இருந்தீர்கள் என்றால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. அடுத்ததாக மீனராசி நண்பர்கள். மீனத்தை பொறுத்தவரை உங்கள் அதீத நம்பிக்கையும் எளிதான வேலை அட்டவணையும் இன்றைய ரிலாக்ஸ் செய்ய பண்ண நேரத்தை உருவாக்கி தரும். சொத்து பேரங்கள் முடிவாகும். நல்ல லாபம் கிடைக்கும். இன்று நீங்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் நீங்கள் தான் மையமானவராக இருப்பீர்கள். நண்பர்கள் இழப்பதற்கான வாய்ப்பு இன்று அதிகமாக தெரிவதனால் விழிப்புடன் இருங்கள். உங்கள் ஐடியாக்கள் நன்கு வெளிப்படுத்தி வேலையில் உறுதியை ஆர்வத்தையும் காட்டினால் ஆதாயம் பெறுவீர்கள். வீட்டை விட்டு வெளியே செல்வதன் மூலம் இன்று நீங்கள் திறந்த வெளியில் நடக்க விரும்புவீர்கள். இன்று உங்கள் மனம் அமைதியாக இருக்கும். இது நாள் முழுவதும் உங்களுக்கு பயனளிக்கும். இன்று உங்கள் தேவைகளை உங்கள் துணை நிறைவேற்றி கண்டிப்பாக தர அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. இறுதியாக மகர ராசியை பொறுத்தவரை உடல் நன்றாக இருக்கும். உங்கள் பிள்ளை காரணமாக பொருளாதார நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பை நீங்கள் காண்கிறீர்கள். இது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக தரும். குடும்பத்தினரின் தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள். அவர்கள் மீது அக்கறை காட்டுகிறீர்கள் என்பதை அவர்கள் உணரச் செய்வதற்கு அவர்களின் சக துக்கங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தனிப்பட்ட வழிகாட்டுதல்கள் உங்கள் உறவை மேம்படுத்தும். முக்கியமாக உங்களுக்கு சில எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது முக்கியமாகும். சில நீண்ட தூர பயணம் செல்வீர்கள். அது கடினமாகவும் ஆனால் அதிக பலன் தருவதாகவும் இருக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியை உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.